காலையில் எப்பவும் போல் வேலை கிளம்பி போயிட்டு இருந்தேங்க. திடீர்னு வண்டியில் சவுண்டு வந்துச்சு. ஏசி ஓடல, டெம்பரேச்சர் ஹை ஆயிருச்சு. நான் வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்னாச்சுன்னு கேபினை தூக்கி பார்த்தா எல்லா பெல்ட்டும் அந்து போய் கிடக்கு. அப்புறம் கம்பெனியில் கூப்பிட்டு சொல்லிட்டேன், டெம்பரேச்சர் ஏறுது, வண்டி இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டேன். நமக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும். நான் கூப்பிட்ட உடனே சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வேகமாக வந்துட்டேன் கிளம்பி. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு கூப்பிட்டேன். ஒர்க் ஷாப்பில் வந்து ரெக்கவரி வண்டி வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரியான வெயில், நல்ல வேலை ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தான். இவன் தான் என் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே ஓடி வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு வழியாக ரெக்கவரி வண்டி வந்துருச்சுங்க. வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது, கேபிள் போட்டு தான் மேலே ஏற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் வெயில் வேறு ஓவர் ஹீட் ஆயிடுச்சு வண்டி ஃபுல்லாக. கஷ்டப்பட்டு தள்ளி வண்டிக்கு நேராக நிறுத்தி நாங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஊராக இருந்தால் இந்த மாதிரி ரெக்கவரி வண்டியெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். கயிறை போட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எப்படியோ ஒரு வழியாக ஏற்றியாச்சு. அப்புறம் வண்டி இன்றைக்கே எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணுறது, அதனால் வண்டி பின்னாடியே கூடவே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு நாங்களும். வண்டியில் லோடோடு இருக்குது அப்படிங்கிறனால ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. லோடெல்லாம் அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னனால இப்படி வச்சு சொல்லிட்டு ஏற்றிட்டாரு. வண்டி மேலே ஏறினோடனே ஹைட் ஆனதுனால அங்கிட்டு இங்கிட்டும் சாஞ்சிட்டு போயிட்டு இருந்துச்சு வண்டி. எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் வந்து சேர்ந்தாச்சு. ஒர்க் ஷாப் போனோடனே பெரிய வேலையில் ஒன்றுமே இல்லைங்க. அங்கே போன கொஞ்ச நேரத்தில் 2 பேர் வந்தாங்க, வண்டியை பார்த்தாங்க, பெல்ட் மாற்றினாங்க, வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டைம் பார்த்தா 4 மணி பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால் உங்கள் ஊர் நேம் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.